ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க என்னோடய ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1 கப் சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுகி குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கி நல்லா கழுகி சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகு, ஒரு கைப்பிடி சின்ன உள்ளியை தோல் நீக்கி நல்லா கழுகி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காயப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி விசில் விட்டுறலாம். பருப்பு ஒரு 3 விசில் வரைக்கும் வேகட்டும். மூணு விசில் வந்தாச்சு. குக்கர் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு. அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 தக்காளியும் வெட்டி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வேக வைக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இனி மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், வெளுத்துள்ளி இதெல்லாம் அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, உருளைக்கிழங்கு இது 2ஐயும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்தாச்சு. அது கூட நம்ம மசிச்சு வச்ச பருப்பு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். முருங்கைக்காய், மாங்காய் கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால தான் சேர்த்துக்கல. உங்கள் வீட்டில் முருங்கைக்காய், மாங்காயெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன். அப்புறமா தாளிசம் போட்டு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.